கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம். தியான வசனம் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 25:10. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாளிலே இந்த சீத்தி மரம் ஒரு யாரும் விரும்பப்படாத ஒரு மரம் என்பதை குறித்து தியானித்தோம். யாருக்குமே பிரயோஜனமற்றதாக காணப்பட்ட ஒரு மரம், யாரும் விரும்புவார் இல்லாத ஒரு மரமாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த மரமாக நீங்களும் நான் வனாந்தர சீத்திமை போல இருந்த நம்மை தேவனுடைய கண்கள் கண்டது. தேவனுடைய பார்வை நம்மேல் விழுந்தது. மற்றவருடைய பார்வை நம்மை தூரப்படுத்தியது. ஆண்டவருடைய பார்வை நம்மை அவரிடமாய் நெருங்கி கிட்டி சேர வைத்தது. இதைத்தான் கடந்த நாளிலே பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே அந்த சித்தி மரத்தின் மூலமாக பார்ப்போம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு முள் மரம் அல்லது வேல் மரம் என்று சொல்லுவார்கள். எவ்விதமாக ஒரு வேல் கூராயுதத்தை போல் இருக்கிறதோ அதை போல இந்த மரத்தினுடைய முட்கள் கூராயுதத்தை போல காணப்படும். ஒரு சில வேத விற்பனர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த முட்களால் தான் ஆண்டவருடைய தலையிலே முடி சூட்டப்பட்டது என்பதாக கூறுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முள் என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அங்கே அந்த மரமானது வளர்ந்து கொண்டு வருகின்றதான வேளையில் காற்றுகள் அசைகின்ற பொழுது, காற்றினாலே அதனுடைய மரம் அங்குமிங்கும் அசைகின்ற பொழுது இந்த முட்கள் அந்த மரத்தை குத்தி குத்தி கிழிக்கின்றன. இடது பக்கம் அசைந்தாலும் சரிதான், வலது பக்கம் அசைந்தாலும் சரிதான், முன்னால் அசைந்தாலும் சரி, பின்னால் அசைந்தாலும் சரி, அதனுடைய முட்கள் அந்த மரத்தையே காயப்படுத்துகின்றன. அந்த முட்கள் குத்த குத்த அந்த மரத்திலிருந்து நீர் வெளியேறி கொண்டே இருக்கிறது. அதனுடைய சாரம் வெளியேறுகிறது. ஒருவேளை அதில் உள்ளே காணப்படுகிற அழுக்குகள் வெளியேறுகிறது. எப்பொழுதும் குத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலை. எப்பொழுதும் ஈட்டி போல என்னை குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாயின் வார்த்தைகள் அங்கே அம்பை போல எய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நாவால் என்னை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? ஒருவேளை இன்று நீங்களும் நானும் வசிக்கின்ற ஒரு சூழ்நிலை முட்களால் குத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். முட்களால் காயப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். குறிப்பாக திருமணமாகி ஒரு சகோதரி தன்னுடைய கணவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால், எல்லா இடங்களிலும் காணப்படுகிற ஒரு சில இதுகளை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் ஏனென்றால், இதுவரை அவள் வளர்ந்த வீடு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, பெற்றோருடைய அரவணைப்பு, உடன்பிறப்புகளினுடைய அன்பு, இவைகள் எல்லாவற்றையும் ஒருவேளை 25 வருடம் தன்னுடைய பெற்றோரோடு செலவழித்த நேரம், காலம், அந்த உறவு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இனம் புரியாத, அடையாளம் தெரியாத, முன்பின் பழகிறாத அந்த ஒரு இடத்திற்கு அவள் வருகின்ற பொழுது அவள் சகிக்கிற சகிப்பு தன்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பாடுகள்! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாக்கு எவ்விதமாக எல்லா பல்லுகளையும் சமாளிக்கிறது போல நம்முடைய பற்களை பார்க்கலாம். 32 பற்கள். அதில் என்னென்ன பற்கள் எல்லாம் இருக்கிறது பாருங்கள். கடவப்பல், சிங்கப்பல், புலிப்பல், இத்தனை பற்களும் இருக்கின்றன. இத்தனை பற்களை போல மக்கள் அந்த குடும்பத்திலே இருக்கலாம். கடுவா மாதிரி, சிங்கம் மாதிரி, புலி மாதிரி கர்ச்சிக்கிற, உருமுகிற, இல்லைனால் கோர பார்வை பார்க்கிற அந்த இன்லாஸ் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்குகிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் இந்த நெருக்கங்கள், தாக்கங்கள், இந்த உங்களை காயப்படுத்துகிறதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வாயின் வார்த்தைகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதற்காக? உங்களை சித்தி மரமாக அவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவருக்கு பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக உங்களை பலப்படுத்துகிறார். இந்த சித்தி மரத்தினுடைய முட்கள் குத்தி குத்தி அதனுடைய தண்ணீரெல்லாம் வெளியே வந்த பின்பாக அந்த மரம் ஓங்கி வளர முடியாது. மாறாக அது என்ன செய்கிறது? தன்னை இறுக்கி, தன்னை பலப்படுத்தி, தன்னை மிகவும் கடினமுள்ளதாக அவர் என்ன செய்கிறது? மாறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் ஓடிவிடுகின்றன.
அது உள்ளுக்குள்ளாக இருந்து நல்ல வைரம் பாய்ந்ததாக காணப்படுகிறது. வைரமுள்ள ஒரு மரமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த முட்களினுடைய ஒரு கஷ்டத்திற்கும் அதனுடைய கோர காயங்களுக்கும் அது பயந்து பயந்து ஒருவேளை காணப்படும் என்றால், ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு என்று சொல்லி அது வெறுக்கும் என்றால், அது தேவனால் பயன்படுத்தப்பட முடியாது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணி செய்கிற இடத்துல அல்லது உங்களுடைய குடும்பத்தில் பிறரால் குத்தி கிழிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களோ, காயப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களோ, கண்ணீர் விடுகிறவர்களாக இருக்கிறீர்களோ, தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அந்த முட்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை பவுலடிகளார் என்னுடைய வாழ்க்கையிலே சில வியாதிகள் இருக்கிறது, அதை நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்திலே நான் முறையிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் என்பதாக சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த முள்ளை நீக்கி போடும் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அந்த முள் அவர் தேவனை விட தன்னை உயர்த்தாதபடிக்கு தன்னை காக்கிறது, தன்னை வழிநடத்துகிறது, பலப்படுத்துகிறது என்பதாக சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ சித்தி மரத்தை போல குத்தப்படலாம், காயப்படுத்தப்படலாம். ஒன்றை மறந்து போகாதே, தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். தேவன் உன்னை கட்டியாக்குகிறார். தேவன் உன்னை வைரமாக்குகிறார். தேவன் உன்னை விலை உயர்ந்த பலகையாக தேவனுடைய பரிசுத்த உபயோகத்திற்கென்று பயன்படுத்தப்படும்படியாக உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை மறந்து போகாதே. உன் வீட்டாராலே நீ குத்தப்படலாம். நீ அலுவலகத்தில் இருக்கின்ற பொழுது உன்னுடைய பேரை கெடுப்பதற்காக நீ உடன் ஊழியர்களாலே நீ குத்தி காயமாக்கப்படலாம், அவமானமாக சொல்லப்படலாம், கேவலமாய் பேசப்படலாம், உன்னை குறித்து தவறான வார்த்தைகள் சொல்லப்படலாம். இவையெல்லாம் உன்னை வைரமாக்குவதற்காக, ஆண்டவருக்காக நீ உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கு உறுதியான சாட்சியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் அனுமதிக்கின்ற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னையும் என்னையும் கண்டார். விரும்பத்தகாத உன்னை, யாராலும் பாராட்டப்பட முடியாத உன்னை, யாராலும் பார்க்க விரும்பாத உன்னை தேவனுடைய பார்வை உன்மேல் விழுகிறது. தேவனுடைய பார்வை உனக்கு இருக்கிறது. ஆம், அவருடைய முக தரிசனம் உனக்கு இருக்கிறது. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. உன்னை காண்கிறார், உன்னை பார்க்கிறார், உன்னை தூக்கி எடுக்கிறார், உன்னை குளிப்பாட்டுகிறார், உனக்கு விலையேற பெற்ற வஸ்திரங்களை தரிக்கிறார், ஆடை ஆபரணங்களை தரிக்கிறார். தரித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. சாவுக்கு நேரான வழியிலே நடந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் பிழைப்பின் வழிக்கு நேராக மாற்றுகிறார். அஸ்தமனத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த நம்மை அருணோதயத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, உங்களுடைய அலுவலகங்களாக இருக்கலாம், உங்களுடைய சமுதாய பொறுப்புகளிலாக இருக்கலாம், உங்களுடைய சபையினுடைய முக்கிய காரியங்களிலாக இருக்கலாம், நீங்கள் குத்தப்படலாம், நீங்கள் காயப்படுத்தப்படலாம், நீங்கள் கனவீனப்படுத்தப்படலாம். மறந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை திடப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை வணைந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக கெட்டியான வைரமாக்கி கொண்டு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த மரம் உறுதியாக்கப்படுகிறது. அது வைரமான ஒரு மரமாக காணப்படுகிறது. ஆம், தன்னுடையத்திலே இருந்த எல்லா சுசிகளை நீங்கும்படியாக ஆண்டவருக்குள்ளாக நம்மை பலப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படும்படியாக ஆண்டவர் சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலைகளின் ஊடாக நாம் இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், பலவீனப்பட்டு போய்விட வேண்டாம். அத்தை சொல்லிட்டாங்க, மாமியார் சொல்லிட்டாங்க, நாத்தனார் சொல்லிட்டாங்க, இவைகளெல்லாம் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவதற்கும் உங்களை உறுதியாய் நிற்பதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கின்ற ஒரு காரியங்கள். நான் சொன்னது போல ஒரு நாக்கு கடிபடாமல் அத்தனை பற்களையும் சமாளிக்கிறது. ஒருவேளை சில நேரங்களிலே அந்த நாக்கு தன்னை அறியாமலே காயப்படுவது உண்டு, ஆங்காங்கே கடிக்கப்படுவது உண்டு, இரத்தம் கொட்டுவது உண்டு. ஆனால் அதற்காக நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த நாக்கு அந்த இடத்தை விட்டு அது அகன்று போகும் என்றால் நாக்குக்குத்தான் நஷ்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அத்தனையும் சமாளிக்கக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஆம், அவருடைய கிருபை சீரழிந்த என்னை, ஒருவேளை செல்லா காசாக இருந்த என்னை, கேட்பாரற்ற கொடூரமான என்னை அவர் தாங்குகிறார். அவர் தேடி வந்தார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை மேன்மைப்படுத்துகிறார். அதுதான் கிருபை, அந்த தாங்கும் கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை தேர்ந்தெடுத்தது மாத்திரமல்ல, என்னை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தெரிந்தெடுத்த என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் கிருபை. நீங்களே நானும் ஆண்டவருடைய பார்வையிலே பட்டது கிருபை. ஆனால் அதைவிட மேலான கிருபை என்ன? அவருடைய பார்வையிலே பட்ட நீங்களும் நானும் அவரால் பண்படுத்தப்பட்டு, அவரால் பலப்படுத்தப்பட்டு, அவரால் தகுதியாக்கப்படுவது தான் தேவனுடைய கிருபை. சித்தி மரமாக இருக்கின்ற என் அருமையான சகோதரா சகோதரி, இந்த கிருபை, தாங்கும் கிருபை, தேடி வந்த கிருபை, உங்களை தாங்குகின்ற கிருபை, உங்களை தகுதிப்படுத்தும் கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து தகுதிப்படுத்தும் ராஜா. உம்முடைய கிருபையை விட்டு விலகாதபடி எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.